ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அது டிகிரி என்ன இருந்தால் அதிகபட்சம் n ரூட்ஸ் தான் இருக்குன்றது தான் அந்த பேர். அதுக்கு ஃபார்முலா எழுதிடும். நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேத்தட் இண்டக்ஷனில் ப்ரூவ் போகிறோம். ஃபஸ்ட்டு n = 0னா அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இருந்தால் எந்த எக்ஸுக்கு வேல்யூ போட்டாலும் இது 0 ஆகாது. அப்போ நோ ஜீரோஸ். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0, அதோட டிகிரி 0 ஈக்குவல் வந்து இந்த கேஸில். அடுத்து if n = 1 இருந்துச்சுன்னா, if n = 1னா அது லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல் கிடைக்கும். அந்த லீனியர் பாலினாமியலில் உங்களுக்கு -a⁻−1b வந்து 0 எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். அப்போ இங்கே டிகிரி 1, இது 1, therefore result is 2 for n = 1. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். the result is 2 for n = 0 1. 0னாலும் 1னாலும் result 2. நான் என்ன பண்ணுறேன், கேஸ் அசியூம் இந்த அசம்ஷன் அசியூம் பண்ணுறேன். மேத்தட் இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் அப்ளை பண்ணுறேன். எந்த எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி k has at most k zeros, the k less than 10. என்னோட கம்மியாக இருக்கிற டிகிரி ஆஃப் எது இருக்குதோ அந்த பாலினாமியல் தான் அட்மோஸ்ட் k zeros இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன், அதோட டிகிரி n. அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதனால எடுத்துக்கலாம். இது எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இங்கே கே வரைக்கும் ட்ரூ, என்னோட கம்மியாக இருக்கிற வரைக்கும் இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவில் என்னுக்கு ட்ரூவானு வெரிஃபை பண்ணுறோம். அதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட டிகிரி வந்து என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ ஜீரோ. முதல்ல ஒரு கேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 0வே எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா, எஃப்லேயே 0 இல்லை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், 0 ஜீரோஸ். அப்போ 0ன்றது என்னோட கம்மி. அப்போ தியரம் வந்து ட்ரூ. சப்போஸ் அதர்வைஸ் அப்படி இல்லை, ஏ வந்து 0 எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அதுக்கு மல்டிப்ளிசிட்டி k இருக்குது. k டைம்ஸ் a போட்டிங்கன்னா x போட்டிங்கன்னா அந்த பாலினாமியல் 0 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், f of x = x - a whole power k into q of x. இதுதான் அந்த லாஜிக், ரைட்? x = a is a 0 of multiplicity bk அப்படின்னு சொன்னீங்கன்னா x - a whole power k into q of x, ஏதோ ஒரு q of x பாலினாமியல். அதான் நீங்க கோஷன் இதால டிவைட் பண்ணி x - a ஒவ்வொரு வாட்டி டிவைட் பண்ற ஃபேக்டர் தெரியல. அப்ப x - a k டைம்ஸ் வரும். இங்க இது வந்து q of x கோஷன்ட். சரிங்களா? எல்லாத்தையும் q of x = கோஷன்ட் இருக்கும். இது அதுக்கப்புறம் இங்க a போறீங்கன்னா இதுதான் 0 ஆகும், இது 0 ஆகல. அப்ப q of a ≠ 0. அப்ப a வந்து q க்கு 0 இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் டிகிரி செக் பண்ணிக்கிறேன். இதோட இந்த டிகிரி n = டிகிரி ஆஃப் f of x. அப்ப இந்த டிகிரின்றது இதுல k டைம்ஸ் இது. அப்ப k டிகிரி இதனோட டிகிரி ஆட் பண்ணணும். அப்ப இந்த k plus degree of q of x is n. degree of q of x is n minus k. இப்போதான் மை பாஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ள பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணணும், ரைட்? ஓகேவா? இப்போ n minus k ன்றது less than n. if f has no zero, இப்போ ப்ரெசென்ட்டா என்ன இருக்குது, உன்னோட f of x இந்த ஃபார்ம்ல இருக்குது. இப்போ இதுல a வை தவிர எந்த ஜீரோஸ் இல்லைன்னு சொன்னா அப்ப k 0ன்றது என்னோட கம்மி. தியரம் ரிவீல் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தியரம் இஸ் ரிவீல் ட்ரூ. அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா b இல்லாம a இல்லாம ஒரு ஜீரோஸ் f ல இருக்குது, அது f of x க்கு 0, ரைட்? b அதாவது a இல்லாம ஒரு b f ல இருக்குது, அது f of x க்கு 0 அப்படின்னு அர்த்தம். then 0 = f of b இப்படி அர்த்தம். அப்ப எது 0 ஆகுது, q தான் 0 ஆகுது. அப்ப b is a 0 of q of x. q of x க்கு அது 0, f of x 0. ஏன்னா f of x நோட ப்ரொடக்ஷன் தான் q of x. அப்ப இதுக்கு 0 ன்னு சொன்னா அதுக்கு தான் 0. ஏன்னா அதான் அங்க இருக்கு ஃபேக்டர். அப்ப புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல, இதுக்கு எத்தனை இந்த b வந்து f of x க்கு எத்தனை மல்டிப்ளிசிட்டியோ அத்தனை மல்டிப்ளிசிட்டி q க்கு இருக்கும். அதான் சொல்லிருக்கேன், ரைட்? சோ therefore degree of q of x. இப்போ நம்ம இப்பதான் ஐபாஸ் அப்ளை பண்றதுக்கோசம் இந்த பேக்ரவுண்ட செக் பண்ணிக்கலாம். இப்போ degree of q of x = n minus k which is less than n. ஓகேவா? இது என்னோட கம்மி. அப்ப இண்டக்ஷன் ஐபாஸ் சொல்லுது என்ன சொல்லுது, என்னோட கம்மியா இருக்கிற டிகிரி ஆஃப் பாலினாமியலுக்கு அட்மோஸ்ட் n, அட்மோஸ்ட் அந்த டிகிரி ஆஃப் பாலினாமியல் அந்த ரூட்ஸ் இருக்கணும், அட்மோஸ்ட் அந்த டிகிரி ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். therefore by the method induction hypothesis q of x has at most n minus k zeros. ஓகேவா? q of x has at most n minus k zeros. n minus k ன்றது டிகிரி ஆஃப் q of x, அதோட கம்மியா இருக்கு. இதான் ஹைபோதசிஸ். இப்போ நான் டோட்டலா f of x க்கு எம்மாத அதிகபட்ச ரூட்ஸ் வந்து பார்க்க போறேன். அப்ப f of x என்னென்ன ரூட்ஸ், n ல k ரூட்ஸ். இப்போ at the most n minus k எடுத்து ஆட் பண்ணா n. அப்ப at the most n zeros, at the most n zeros. That's the be true the result.